நன்றி சார். தேங்க் யூ சோ மச். லேட்டா வந்தாலும் ஒருத்தங்க லேட்டஸ்ட்டா வந்திருக்காங்க. எங்களுடைய தீபாக்கா இஸ் ஹியர். ஸோ தீபாக்கா நீங்களும் எங்களுக்காக மேடைக்கு வரணும். அக்கா அப்படியே உட்கார வைக்க போறதில்ல. நீங்க அப்படியே பேசிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம். ஸோ வடம் திரைப்படம் இது உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். வழக்கம் போல் இந்த படத்துலேயும் வந்து ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருக்க அந்த இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. சில படங்களில் வந்து நம்ம தயாரிப்பாளர்களை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த படத்து தயாரிப்பாளரையும் நான் சொல்லணும். மாசாணி அம்மனுடைய பெரிய பக்தர். அதுக்கு அத்தனை தகுதியும் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா வந்து சாப்பாடு விஷயத்துலையும் சரி, ஒருத்தவங்களை கவனிக்கிற விஷயத்துலையும் சரி, சம்பளம் கொடுக்குற விஷயத்துலையும் சரி, ஐயா சம்பளம் தருவியலா அப்படின்னு நம்ம கேட்கவே வேண்டாம். கேட்காமலே எல்லாம் கொடுத்த அந்த தயாரிப்பாளர். அதனால எல்லாமே எங்களுக்கு அவர் நிறைவாக கொடுத்ததுனால இந்த படம் வந்து அவருக்கு நிறைவாக அமையணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்புறம் வந்து கதாநாயகன் தம்பி விமல் சாரோட இந்த படம் நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். பாப்பாவோட நடிச்சிருக்கேன், அதனால அது இது 2வது படம் நடிக்கிறேன். அப்புறம் வந்து கேமராமேன் தம்பியை வந்து நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதாவது சட்னி சாம்பார் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து இனி கருப்பழகியா அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தார். திடீர்னு நானே பார்த்தேன், இது நம்மளா இல்லை வேறு யாருக்கும் டூப் போட்டு நடிக்க வச்சுருக்காங்களான்னு அவ்வளோ அழகாக இனியை வந்து காமிச்சிருந்தார். அதே மாதிரி இந்த படத்தில் கூட இனி அழகாக தான் காமிச்சிருப்பார். கரெக்டாக. அதனால் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் வந்து நான் பண்ணது. அப்புறம் மூர்த்தி சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நான் இன்றைக்கி இந்த ஃபீல்டில் சினிமா துறையில் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து அவர் என்னோடக்கு சினிமாவில் குருநாதர் ஐயா, ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து முதல் வாய்ப்பு வெடிகுண்டு முருகேசன் அப்படின்ற படத்தில் எனக்கு ஒரு பெரிய, அதுவும் முதல் படத்திலே எனக்கு ஒரு பெரிய கதாபாத்திரம் கொடுத்து நடிக்க வச்ச எங்கள் காமராஜர் கூப்பிடுறாருயா அவர். அதனால அவங்கள நம்ம வாழ்த்தணும். ஜெகன் அண்ணா, இங்கே எல்லாருமே என்னைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது தான். அண்ணானுக்கு மனைவியாக நடிச்சிருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் ஐயா உங்களை நான் கவனிக்கவே இல்லையா, நான் லேட்டாக வந்ததுனால நான் வேலையில் யார் இருக்காங்கன்னு பார்க்காம விட்டுட்டேன், மன்னிச்சிருக்க ஐயா. இந்த மாதிரி ஒரு பெரிய ஆட்கள் இருக்கிற இடத்துல நான் நின்று பேசுகிறது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, ரொம்ப சந்தோஷம். சில காரணங்களால் நான் தான் முதல்ல வந்து உட்கார்ந்துருக்கணும். சில காரணங்களால் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. எல்லாரும் பெரிய மனசு வச்சு மன்னிச்சிருங்க. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக படத்தினுடைய கதாநாயகி ஒரு போட்டோ, அதுதான் இந்த படத்தை கொடுத்ததா சொன்னாங்க. அந்த போட்டோ எந்த போட்டோன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதே மாதிரி இந்த படம் உங்களுக்கு அமைஞ்சதுல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம்? இன்று இந்த அவையில் கூடியிருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இன்று இந்த அவையில் கூடியிருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் மை டைரக்டர். அவர் சொன்ன மாதிரி என்ன ஒரு ஸ்டேட்டஸில் தான் பார்த்தாரு. நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இருந்தேன், அது அவரோட நண்பர் படம். அந்த படத்தில் வச்சிருந்த ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு அடம் பிடிச்சி இவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து எத்தனை ஃபோட்டோஸ் காட்டினாலும் எவ்வளோ பெரிய ஹீரோயின்ஸை காட்டினாலும் அவர் எனக்காக இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் அதே மாதிரி விமல் சாரும் அவரும் இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்கும் போது எனக்கு இன்னும் பெரிய ஹீரோயின் வேணும்னு எதுவும் கேட்காம புதுசாக வர எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் அவர் சொல்கிற மாதிரி பெரிய ஹீரோஸ் கூடலாம் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும்ல, எப்படி என்ன ட்ரீட் பண்ணுவாங்கன்ற பயம் இருக்கும் போது அவர் என்ன ஸ்பாட்டில் கலாச்சிக்கிட்டே இருப்பார். எல்லா சீன் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கூட பண்ணுற மாதிரி செம்ம ஜாலியாக இருக்கும். தேங்க்யூ சார். அண்ட் இமான் சார் நான் சின்ன வயசில் சன் டிவியில் போகும்போது நான் பார்த்து வளர்ந்த சாங்ஸ் எல்லாம் நான் ஸ்கூல் கிளம்பும் போது கேட்ட சாங்ஸில் பார்த்த ஹீரோயின் மாதிரி இப்போ நான் தெரிஞ்சேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆசை கலவாணி சாங் நான் சின்ன வயசில் பார்த்து சன் டிவியில் பார்த்த ஒரு ஹீரோயின்ஸ் மாதிரி இப்போ நான் இருக்கும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். எனக்கு ஒரு தனி சோலோ சாங் கொடுத்ததுக்கு அது சிமை மேம் பாடியிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஹீரோயினுக்கு ஒரு சோலோ சாங் வருது. ஸோ அந்த சாங் எனக்கு கொடுத்ததுக்கு இமான் சார் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் கேமராமேன் சார்
எல்லா ஹீரோயின்ஸ்க்கு இது இருக்கும். நம்மள எப்படி காட்டுவாங்க? நம்மளுக்கு என்ன என்ன மாரி ட்ரெஸ்ஸஸ்லாம் குடுப்பாங்க? நல்ல கலர்ஸா குடுப்பாங்களா? அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். என்ன எந்த இடத்துலயுமே டிசப்பாயிண்ட் பண்ணாம, எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு அவ்ளோ புடிச்சிருந்துச்சு. என்ன அழகா காட்டுன கேமராமேன் சார் ரொம்ப தேங்க் யூ. அண்ட் டோர்த்தி நானும் டோர்த்தியும் கொஞ்சம் நெறைய பேசிப்போம். ஐயோ! எனக்கு காஸ்டியூம்ஸ் இப்படி இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, அப்படி இப்படி இருக்குன்னா, மேம் நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுக்கிட்டீங்க. தேங்க் யூ டோர்த்தி. அண்ட் எடிட்டர் சார் நான் இப்போ தான் காலைல தான் படம் பார்த்துட்டு வந்தேன். லைக் வேற லெவல்ல இருந்துச்சு உங்க எடிட்லாம். மாடோட பில்டப்லாம் அது பார்த்தோன்னே கத்தணும் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. தேங்க்யூ சார் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஜெகன் சார் கூட எங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த படத்தில் ஜெகன் சார் இருக்காருன்னு. நட்டி சார் கூட தான் ஜெகன் சார் வருவார். நட்டி சாருக்கு எனக்கு பெருசாக காம்பினேஷன் இல்லை, ஸோ நாங்கள் மீட் பண்ணல. ஜெகன் சார் கூட நான் இன்னொரு படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ சார். அண்ட் நட்டி சாரை நான் மீட் பண்ணவே இல்லை இந்த படம் ஃபுல்லாக. அது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. எனக்கு பண்ணணும், அவருக்கு ஷூட் இருக்கும்போது எனக்கு இல்லை, எனக்கு இருக்கும்போது அவருக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு தான் ஃபைனலி மீட் பண்ண உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைட் மாஸ்டர் எங்களுக்கு ஒரு இன்டர்வல் போர்ஷனில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸில் ஹீரோயின்ஸ் கொஞ்சம் கம்மியாக தானே யூஸ் பண்ணுவாங்க, பட் சார் என்னை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபைட் சீக்வன்ஸில். தேங்க்யூ சார். அண்ட் டேரக்டர் சொன்ன மாதிரி நான் ஒரு ஃபோட்டோவில் பார்த்த இன்னொரு ரீசனும் எங்களோட ஆர்ட் டைரக்டரும் அதே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து இன்னொரு ரீசனும் ஆர்ட் டைரக்டர் இருந்தால் அவரும் அந்த பொண்ணு நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு வார்த்தை எங்கள் டேரக்டருக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னார் என்ன எடுக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ சார். தீபாக்கு கூட இது நான் செகண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். தீபாக்கு கூட இருந்தாலே செம்ம ஜாலியாக இருக்கும். அவங்க பேசுகிறதே ரொம்ப அழகாக இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலான்ற போல இருக்கும். தேங்க்யூக்கா. அண்ட் பாண்டிமுனி சாங் கொரியோ பண்ண மாஸ்டர் அந்த ஷூட் இருக்கும்போது நான் இல்லை, நான் இப்போ பார்க்கும்போது பாண்டிமுனி சாங் அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக கொரியோ பண்ணியிருந்தீங்க சார். தேங்க்யூ. அண்ட் அண்ட் ஃபைனலி எங்கள் ப்ரொடியூசர் சார், இந்த படத்தை தாண்டி எனக்கு வந்து எனக்கு அண்ணா இல்லை, பட் எனக்கு ஒரு அண்ணா ஃபீல் எதுவாக இருந்தாலும் ஒரு அண்ணா இருந்தால் ஒரு தங்கச்சிக்கு என்னெல்லாம் பண்ணுவாரோ அது எல்லாமே அவர் பண்ண ரெடியாக இருப்பார். எனக்கு என் லைஃப்பில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவர்கிட்ட போய் நிற்கலான்ற அளவுக்கு என் கூட இருந்ததுக்கு தேங்க்யூ அண்ணா. அண்ட் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் அண்ட் கேமரா அசிஸ்டன்ட் டீம் ரொம்ப தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ. செனஸ்கா ஸ்ரீ அவர்களே நன்றி. இருந்தாலும் உங்களுடைய ப்ரொடியூசருடைய மனதை அப்படி டப்புன்னு உழைச்சிருக்க வேணாம், பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. கரெக்ட். உங்களுடைய உறவு முறை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நான் ப்ரொடியூசர் பற்றி இன்னொன்று சொல்லணும். நான் நார்மலாக எல்லாரையும் அண்ணான்னு கூப்பிடும் போது அண்ணா வேண்டாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரொடியூசர் அண்ணான்னு சொல்லும் போது சொல்லுமா தங்கச்சி அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன். ஸோ அவர் எந்த விதத்துலையும் வந்து ஹர்ட் ஆக மாட்டார். தேங்க்யூ. வெரி ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச் சார். நிஜமாவே இந்த பிரஸ் மீட் முடிச்ச உடனே உண்மையான நாயகனா நீங்க தான் எல்லாருக்கும் தென்படுவீங்கன்னு நினைக்கிறேன் சார். வரவங்க எல்லாரும் உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க, அது சுவாரஸ்யமா வர இருக்கு. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், நான் உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்திருக்கக்கூடிய இந்த வடம் திரைப்படத்தினுடைய இந்த விழாவின் நாயகன் வந்து எல்லாருமே இந்த வடம் திரைப்படம் வந்து எலிவேட் ஆனதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இமான் சார் அப்படின்னு சொன்னாங்க. இமான் சார் இஸ் ஆல்வேஸ் பீன் வெரி வெரி ரூட்டட் டு ஹிஸ் மியூசிக். அண்ட் அந்த மியூசிக்கை நம்ம ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கும் அந்த ரூட்டட்னஸ் வரும். அண்ட் ஐ திங்க் அதுதான் அவருடைய மேஜிக்னு நினைக்கிறேன். ஸோ இமான் சார், யூ ஷுட் டெஃபினெட்லி டாக் வித் அஸ் அபவுட் த ஃபிலிம். ஸோ ஓவர் டு யூ. எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. மாசாணி பிக்சர்ஸ் ராஜசேகர் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய ஃபர்ஸ்ட் விஷஸ் சார், அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் விஷஸ். அண்ட் இதை தாண்டி இந்த நிறுவனம் இன்னும் பல திரைப்படங்கள் பல வெற்றி திரைப்படங்களை கொடுக்க போகுதுன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது சார். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது இப்போ சாபு சார் சொன்னார் இல்லையா, மீட் பண்ணும்போது அதாவது ஸ்வீட்டு சீடை அது இதுன்னு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவார். அது மாதிரி தான் இப்போ நம்ம இந்த படத்துடைய ப்ராசஸில் கம்போசிங்லேருந்து இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரைக்கும் ஒரு 60-70 வாட்டி சந்திச்சிருப்போன்னா வரும்போதெல்லாம் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடுவார். இன்றைக்கி இந்தாங்க சீடைன்னுவார், இன்றைக்கி இந்தாங்க ட்ரை ஃப்ரூட்ஸுன்னுவார், இன்றைக்கி இந்தாங்க நட்ஸுன்னுவார். அது வந்து ஒரு அன்பு தொல்லை. அப்படி ஒரு ப்ரொடியூசர் அவர் வந்து எனக்கு என்னென்னா இதை இவ்வளோ வாங்கி கொடுக்குறாரு, இது ஏதாவது படத்தில் செலவு பண்ணால் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்லாம் கூட யோசிக்க தோணும். பட் படத்துக்கு தேவையானதையும் ரொம்ப அழகாக எந்தவித கஞ்சத்தனமும் பார்க்காமல் அந்த படத்துக்கு நியாயமாக என்ன செய்யணுமோ அதை ரொம்ப அழகாக செய்து கொடுத்துருக்குறாரு. அதுவும் கேந்திரன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய அசெட் அப்படின்னு சொல்லணும்னா அது ராஜசேகர் சார் தான்.
ஒரு இணை பிரியா ஒரு ஒரு தோழர்கள் அப்படியா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, போக போக முட்டிக்கும் இல்லையா? பட் அப்படி இல்லாமல் படம் முடிஞ்ச பிறகும் அதே நட்புடன் இருப்பது, அதை பார்க்கறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது இந்த படத்தோட முடிகிற நட்பாகவும் அது தெரியல. அது வந்து ரொம்ப ஒரு நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்கள் அப்படியே தொடரப்போகும் ஒரு நட்பாக அது பார்க்கப்படுது. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த நட்பை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இத்தனை வருஷத்தில் சார் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் அப்படி இவ்வளோ அந்யோன்யமாக இருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். வாழ்த்துக்கள் சார். அண்ட் கேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்துடைய கதை ஃபஸ்ட்டு முடிவான பிறகு ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் வந்தார். வந்து கதை சொன்னார். சார் கதையெல்லாம் ஓகே சார், பிடிச்சிருக்கு. பட்டு ஒரு ஒரு காஸ்ட், ஒரு ஒரு ஹீரோ ஹீரோயின் யார் நீங்கள் முதல்ல லாக் பண்ணால் தான் முதல்ல ப்ராஜெக்டே மூவ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் கதை சொல்லுவாங்க, பட்டு அது ஒரு நியூ ஃபேஸாக இருந்தால் கூட ஒரு நியூ ஃபேஸ் இவங்க தான் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணால் தான் அது ஷூட்டுக்கு வந்து ரெடி ஆகும். ஸோ அதனால் வந்து முதல்ல ஒரு ஆர்டிஸ்ட் லாக் பண்ணிட்டு வாங்க சார், நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன். அண்டு விமல் சார் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தது எனக்கு ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி. ஏன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த தேசிங்க ராஜா திரைப்படத்துடைய பாடல்கள் அது இப்போது ரீசெண்டாகவும் இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் அது வந்து ட்ரெண்ட் ஆகி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதுக்கு நான் ஒரு சில திரைப்படங்கள் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்டு அவர் ஒரு இப்போ ரீசெண்டாக தக் ரிப்ளை அப்படின்ற விஷயத்தில் பயங்கர பாப்புலராக இருக்கார். அப்படியே ஒற்றை வார்த்தைகள் தான் அப்படி பதில் சொல்லுவார். அப்படியே அணுகுண்டு போட்ட மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பதிலும். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் பசங்கள்லாம் வந்து ஜென்சி பசங்கள்லாம் வந்து இவரை அப்படி ரிலேட் பண்ணி இவர் ஸ்பீக்கிங் ஃப்ரம் த ஹார்ட்டில் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்குறாரு. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் சார். உங்களுக்கு தெரியாமலே நடக்குது ஒரு பக்கம், நல்ல விஷயம்தான். ஆமாம். ஏன்னா சில பேர் வந்து போலியாக நடிக்கவே தெரியாது இல்லையா? எங்கேயுமே போலியாக நடிக்க தெரியாது. மனசு இருக்கிறது அப்படியே பேசுவாங்க. அந்த அது சரியான நேரத்தில் சரியான ஒரு நொடியில் வந்து இவங்க ஒரு ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஆள் சரியாக தான் மனசில் தோன்றது தான் பேசுகிறாருன்ற ஒரு அது வந்து எப்படியாவது வெளிப்பட்டுரும் சார். நீங்கள் இந்த தான் நடித்தாலும் நடிக்கலனாலும் அது மனசில் இருக்கிறது அது வந்து வெளிப்பட்டுரும். ஸோ அப்படி ஒரு மனிதனாக இருப்பதற்கு அதுக்கே முதல்ல வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த திரைப்படத்தில் 4 பாடல்கள், அதில் ஞானக்கரவேல் அப்படின்றவர் தான் வந்து 4 பாடல்களும் எழுதியிருக்காங்க. அண்ட் சிங்கர்ஸ் சின்மயி ஸ்ரீபதா வந்து இந்த ஆசை களவாணிய பாடலை பாடியிருக்காங்க. அப்புறம் இந்த பொங்கல் பாட்டு ஒன்று இருக்குது, அது என்னுடைய குரலில் கொஞ்சம் கேப்புக்கு பிறகு என்னுடைய குரலில் ஒரு பாடல் பதிவு இதில் நடந்தது. அண்ட் அந்தோணிதாசன் அவர்களும் மதுச்சியம் பாலா அவர்களும் அந்த பாண்டிமுனி பாடலை வந்து பாடியிருக்காங்க. அப்புறம் ஸ்வேதா மோகன் வந்து பாதகத்தி அப்படின்ற ஒரு பாடலை வந்து பாடியிருக்காங்க. அண்டு இந்த திரைப்படத்தை நம்பி என்னுடைய ஆடியோ லேபிள் டிஐ சவுண்ட் ஃபேக்ட்ரிக்கு நம்பி கொடுத்த தயாரிப்பாளருக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு நட்டி சார் வந்து இந்த படத்தில் அஃப்கோர்ஸ் நிறைய படங்கள் சாரோடைய படங்கள் வந்து பார்த்துருக்கேன். இதில் அப்படியே எனக்கு வந்து சூப்பர் ஸ்டாரை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங். அவருடைய மாடுலேஷன், அந்த டைலாக் டெலிவரி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்டு டு த பாயிண்ட், கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஒரு மில்லிமீட்டர் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் சரியாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நம்மளுடைய இண்டஸ்ட்ரியோடைய சொத்து நட்டி சார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சாபு அவர்களுடைய எடிட் பேட்டர்ன், முக்கியமாக இந்த படம் ஒரு ஸ்போர்ட், நம்மளுடைய ரூரல் ஸ்போர்ட்டை வந்து பேஸ் பண்ண ஒரு படம், வடமஞ்சு விரட்டை பற்றி. ஸோ அந்த எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்போர்ட் நடக்குதோ படத்துக்குள்ளே அதோடைய கட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த க்ரிப்பை வந்து எங்கேயும் லூஸ் பண்ணாமல் ரொம்ப அழகாக எடிட் பண்ணி கொடுத்த சாபு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு கொரியோகிராஃபர் தான் இப்போ தான் அவர்கிட்ட பேசினேன் சந்தோஷ் சார்கிட்ட. ஏன்னா அந்த பாண்டிமுனி சாங்கில் விமல் சார் வந்து இவ்வளோ பயங்கரமாக வெறித்தனமாக ஆடி ரொம்ப வருஷம் பிறகு இந்த பாட்டில் தான் பார்த்தேன் நான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சார், என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் முக்கியமாக எந்த திரைப்படம் இருந்தாலும் இது லைட் அண்ட் சவுண்டு தான். ஸோ ஒரு டைரக்டருடைய விஷன், அந்த ஸ்க்ரீன் பிளே, இந்த கதையோடைய விஷனை வந்து லைட் அண்ட் சவுண்டில் தான் அது இன்னும் அந்த சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதே அந்த லைட் அண்ட் சவுண்டு தான். ஸோ அந்த லைட்டுக்கு சொந்தக்காரரான பிரசன்னா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் த ஃபிலிம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த படம், ஒரு படத்தோடைய ட்ரெய்லர் ஆகட்டும், இந்த ஓவரால் படத்தை பார்க்கறதாகட்டும், த டோன் ஹி ஹஸ் செட் ஃபார் த ஃபிலிம், த டிஐ அந்த கிரேடிங் பண்ண விதமாக இருக்கட்டும், அண்ட் தி ஓவரால் ப்ரெசன்டேஷன்,
இந்த ஒரு கேன்வாஸையே வந்து அதை பெருசாக காட்டுறதுக்கு உங்களுடைய விஷுவல்ஸ் ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஜெகன் சார், மூர்த்தி சார் அண்ட் சக்தி சார், உங்கள் 3 பேருக்கும் வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப லிமிட்டடான போர்ஷன்ஸில் வந்தாலும் ரொம்ப நோட்வர்த்தியான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள் சார். அதுவும் ஜெகன் அவரை வந்து எனக்கு நிறைய ஆண்டுகளாக தெரியும். அண்ட் ரொம்ப 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 க்ளோஸாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன். அண்ட் அது அவர் எங்கே இருந்தாலும், எந்த எந்த இடத்துல இருந்தாலும், என்ன வேலை பார்த்தாலும், என்ன மாதிரி வேலை பார்த்தாலும் அதுக்கு 100% கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ரொம்ப தூய்மையான மனிதர். ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய பயணம் தொடரணும், உங்களுடைய திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும், நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணும் சார், நல்லதாக நடக்கணும் சார். அண்ட் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் சார், அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் சார். இந்த ஃபிலிமில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அதுவும் இன்ட்ரோ பிளாக் ஃபைட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஓவரால் இந்த படத்துடைய லுக் அண்ட் ஃபீல் வந்து அந்த காஸ்டியூம் மூலிமா ரொம்ப அழகாக பண்ண டாரதி மேம்க்கு என்னுடைய நன்றி. அண்ட் இந்த நியூபி இந்த செட், நம்ம பேர் சனாஷ்கான்னு மாற்றிருக்கீங்களா? சனாஷ்கா, am I pronouncing it right? சனாஷ்கா, ஓகே. சனாஷ்காவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அஃப்கோர்ஸ் ஆமாம், இன்றைக்கி வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் சாங்கு, ஒரு டோட்டல் ஃபீமேல் சோலோ சாங்ஸ் வந்து படத்தில் கொஞ்சம் கம்மி தான் ஆயிடுச்சு, அது ஒத்துக்க தான் செய்யணும். ஏன்னா நிறையா ஜென்ரலி மேல் சாவனிஸ்டிக் வேர்ல்டில் இந்த பிளேஸ் ஆஃப் உமன் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கொஸ்டினாக இருக்கும்போது ஒரு டோட்டல் சாங் ஒரு உமன் அவங்களே வந்து ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு சாங் அப்படின்னு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கொஞ்சம் ஃபீமேல் சோலோ சாங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எண்ணிக்கை கொஞ்சம் ஜென்ரலாகவே கம்மியாகிடுச்சு. ஏன்னா அது வந்து ரைட்டிங்லேருந்து அது வந்தால் தான் அது திரையிலையும் வரும். அப்படி ஒரு சாங் வேணும்னு அந்த டைரக்டர் வந்து கேட்கும் போது தான் அப்படி ஒரு பாட்டும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அல்டிமேட்டாக தேங்க்ஸ் சொல்லணும்னா டைரக்டர் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் அவர் எழுதுனா தான் இப்படி ஒரு பாட்டு வேணும்னு வந்து கேட்க முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள்மா. யூ ஹவ் டன் அ ரியலி ரியலி குட் ஜாப். அண்ட் தீபாம்மா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மட்டும் இல்லை, நிறைய திரைப்படம் அவங்க பக்கெட் கணக்கில் அழுத நிறைய திரைப்படத்துலாம் உட்காந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிச்சிருக்கேன். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மர் அவங்க. அந்த ரியலாக நம்ப வைப்பாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து ரொம்ப அழகாக, உண்மையிலேயே அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை வந்து அவங்க எப்படி கையாண்டு அதை அழகாக வந்து வெளிப்படுத்துகிறாங்க, அவங்க காட்சிகள் மூலயமா, அவங்க நடிப்பின் மூலயமா எப்படி அதை வெளிப்படுத்துகிறாங்கன்றதில் ரொம்ப தேர்ந்த நடிகையாக இருக்கீங்கம்மா. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த திரைப்படம் மார்ச் 6ஆம் தேதி வர இருக்குது. அண்ட் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் நம்மளுடைய தயாரிப்பாளர் வந்து ஒரு பயங்கர ரொம்ப ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஒரு மனிதர் அவர். ஸோ அவர் வணங்குற தெய்வம் எல்லாம் அவருக்கு எல்லா அருளையும் அவருக்கு வந்து கொடுத்து, ஏன்னா சார் எனக்கு பொறுத்த வரைக்கும் டு மை எக்ஸ்பீரியன்ஸ், இறை அன்பு இறை நேசம் இருக்கிற மனிதனுக்கு என்ன மாதிரியான சோதனைகள் வரலாம் சார், அவன் வீழ்த்தப்படவே போகிறதே இல்லை. அவனுக்கு வீழ்வே கிடையாது. சோதனைகள் வரலாம், ஆனால் வீழ்ச்சி என்பது கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு எல்லாம் நல்லதே அமையட்டும். காட் பிளஸ். அண்ட் வந்திருக்க நம்ம பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அண்ட் உங்களை இத்தனை வருடங்களாக நிறைய முகங்கள் நம்ம பரிச்சயமாக இருக்கக்கூடிய முகங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். உங்களை மீண்டும் மீண்டும் சந்திப்பதில் எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த வடம் திரைப்படத்தினுடைய மற்றொரு கதாநாயகன் நட்டி சார். சார், நீங்கள் படம் பார்த்துட்டீங்கன்னு சொன்னாங்க. இப்போ உண்மையாகவே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆர்வம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறதான். ஸோ ஓவர் டு யூ நட்டி சார். வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நிஜமாவே படம் நல்லா இருக்குங்க. ஆல் தி பெஸ்ட் கேந்திரன் சார். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன். எங்கள் தயாரிப்பாளர் வந்து எல்லாரும் சொன்னாங்க அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவரோட அந்த இறை நம்பிக்கை இருக்குது, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த படத்தை கேட்டும்போது ஸ்க்ரீன் ப்ளே கேட்டு அவர் சொன்னார் என்கிட்ட, அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஸ்க்ரீன் ப்ளே, அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் அவர்கிட்ட கேட்ட உடனே எப்படி சார் அந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு கேட்டேன்.
அது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நம்ம ஒரு தேசத்தில் தான் ஏறும் தெய்வம் எருதும் தெய்வம், இந்த மாதிரி வடமஞ்ச விரட்டை வச்சுட்டு அதை சுற்றி இப்படி ஒரு வெப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது சார், அதனால தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னாரு. அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. விருந்தோம்பலுக்கு வந்து ஒருத்தரை பற்றி சொல்லணுன்னா அது ராஜசேகர் சாராக தான் இருக்கும், அவங்க டீமாக இருக்கட்டும். அதில் நம்ம பாலமுருகன் அவர் ஒரு முக்கியமான ரோல் அதில் ரொம்ப பிரமாதமாக பண்ணார். விமல் சாரோட ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் நான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஓம் காளி ஜெய் காளின்னு ஒரு வெப் சீரிஸ் இருந்தது, அதிலே நான் பண்ணியிருக்க வேண்டியது. ஃபார் சம் ரீசன் என்னால் அது அப்போ பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கான வாய்ப்பை எனக்கு கேந்திரன் ஏற்படுத்தி கொடுத்தாரு. சார் ரொம்ப அருமையாக ஆக்ஷன்லாம் பண்ணியிருந்தீங்க சார். அதில் என்னென்னா அவர்கிட்ட ஒரு யதார்த்தம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக அவர் வந்து பண்ணியிருக்காரு. சொல்லாமல் தெரியல, கோர்ட்டில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தீங்க சார். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதில் வந்து ஹீரோயிசமும் தெரியணும், அதே நேரத்தில் அது தெரியாமல் கண்ட்ரோல் பண்ணி ஒன்று பண்ணணும்னு ஒன்று பண்ணியிருந்தார். ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் முருகன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். முருகன் சாரை தபக்னு ஒரு ஹிந்தி படம், அது நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணேன், அவர் வந்து அதுக்கு அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபி பண்ணார், அப்படி தெரியும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து எப்படி இருக்குன்னா, களைச்சி போட்ட சீட்டு கட்டு மாதிரி இருக்கும். என்ன கார்டு வரப்போகுதுன்னே தெரியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்து பிரசன்னப்பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். எனக்கு அன்றைக்கி லைட்லாம் வேறு ஹெல்ப் பண்ணல அவருக்கு, வெதர் அதில் இருந்த கஷ்டம். அதை எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் ரொம்ப அருமையாக எடிட் பண்ணியிருந்தீங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் உங்கள் கொரியோகிராஃபியும் பிரமாதமாக இருந்தது மாஸ்டர். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை வந்து நார்மலாக பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அதுக்கு இமான் சார் கொடுத்த உயிர் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ரானரி. இந்த படத்தை மியூட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஒரு பெரிய இது இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் தன் இசையால் அந்த அர்த்தம் கொடுத்தாரு. எனக்கு இதுக்கு முன்னாடி இமான் சார் படத்தில் ஒரு படம் நடிச்சிட்டேன் சார், நம்ம வீட்டு பிள்ளையை நடிச்சிட்டேன் சார். இப்போ இந்த படம் இன்னும் ஒரு படங்கள் நான் கூட பண்ணணும் சார். தேங்க்யூ சார். அண்டு அருமையான ஒரு இசை. அண்ட் கேந்திரன் அவரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். கதை சொல்லும்போதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நான் கேட்டு வந்தேன். நீங்கள் சொந்த பண்ணிவிடுவீங்களான்னு கேட்டேன். அதை தான் சொன்னார், நான் சொந்த பண்ணிவிடுவீங்களா அப்படின்னா அப்படி பேசும்போது அது அந்த மாதிரி. அப்புறம் எங்கள் ஜெகன் மாமா இந்த படத்தை நான் பண்ணுறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அந்த கதை கேளுங்க மாமா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னது. அது அப்புறம் எங்கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எங்கள் இயக்குனர் மூர்த்தி அவர்கள். ரொம்ப அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் தீபா மேம் அண்ட் மாமா சக்தி சரவணன் அண்ட் பால சரவணன், இவங்களுக்குள்ள ஒரு ட்ராக் இருக்குது இந்த படத்தில். சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுவும் தீபா மேம் ஆரம்பிப்பாங்க, யோ மனுஷனா நீயே ஆரம்பிப்பாங்க. பிரமாதமாக இருக்கும் அது. மற்ற கூட நடித்த எல்லோரும் அதோட இல்லை, எங்கள் கூட நடித்த லேடி ஆர்டிஸ்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லோரும் இங்கே இருக்காங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு மேடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை ப்ரெஸ் அதோட பார்க்கட்டும். ஏன்னா ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணீங்க. ப்ளீஸ் கம் அப் மேம். நீங்கள் காயத்ரி அவர்கள், மன்சீலா அவர்கள், கம் அப் ஜனனி அவர்கள், சினி அவர்கள், 4 பேருக்குமே ஒரு நல்ல உற்சாகமான ஒரு கைத்தல் கொடுத்துலான்னு நினைக்கிறேன். 4 பேருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ நட்டி சார் ஃபார் பிரிங்கிங் them onto the stage. தேங்க்யூ. அவங்க ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொருத்தரும், அதனால தான் நான் இதை சொல்கிறேன். அப்புறம் எங்கள் ஹீரோயின் சனாக்ஷா, அவங்க சனஷ்கா சாரிங்க தெரியாது, சரியாக டக்குன்னு சொல்ல வரல. ஸோ அவங்க ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில். அந்த சாங்கும் சரி, அந்த இன்டர்வல் பிளாக்ல ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருந்தாங்க, அந்த பாடி லாங்குவேஜை மாற்றிட்டு தம்பி ஏத்துறா அப்படின்னாங்க. பிரமாதமாக இருந்ததுங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது அது. அப்புறம் எப்படி சொல்கிறது, எல்லாரையும் சொல்லிட்டு தான் போனேன் நான். ஸோ ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. படத்தை தேட்டரில் பாருங்கள், ரொம்ப நல்ல படம். அதாவது யூஸ்வலாக வந்து ஏதாவது சோஷியல் பிரச்சனைகள் சொல்லி படங்கள் வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த படம் வந்து ஒரு கிராமத்து கதை, கிராமம், அது சுற்றி இருக்க மக்களுடைய மனநிலை அண்ட் ஆஸ்வெல் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப், இதை பற்றிலாம் இந்த படம் சொல்லியிருக்கு. அண்டு அதான் எங்கள் தயாரிப்பாளர் சொன்ன மாதிரி ஏறும் எங்களுக்கு கடவுள் தான், எருதும் எங்களுக்கு கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். தயவு செஞ்சு ஃபேமிலியோட தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ நட்டி சார். அடுத்ததாக
தரையிலும் சரி திரையிலும் சரி ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவினுடைய யதார்த்த நாயகன் அப்படின்னு சொல்லலாம் விமல் சார். சார் நீங்க சொல்லணும் நிச்சயமாக இந்த படத்தை பத்தி. over to you. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி வணக்கம். இந்த விழாவின் கதாநாயகன் அண்ணன் இமான் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அண்ணன் இமான் அண்ணனோட அது 3வது படமும் 4வது படமும் பண்ணுறேங்க. எல்லா படமுமே சாங்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. எல்லா படமே ஹிட்டு படம் வேறு. அந்த வரிசையில் இந்த வடம் படத்துக்கு ஏன்னா முந்தானது தான் படம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு நட்டியானே சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு ரொம்ப உயிர் கொடுத்துருக்காரு, அதுதான் சொல்லலாம். அதேமாதிரி சாங்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க. இந்த பாண்டிமணி சாங் வந்து இப்போ வந்து இந்த மதுரை சைடு இப்போ மஞ்சு வரட்டு நடக்கிற எல்லா இடத்துலையும் இந்த பாட்டு தான் போடுறாங்க. வடமாடு மஞ்சு வரட்டில் இருந்து எனக்கு கூட ஃபோன் பண்ணாங்க, நேற்று பாட்டு சூப்பர்னுட்டு எனக்கு வீடியோலாம் அனுப்பிச்சி விட்டு அந்த பசங்கள்லாம் அந்த சாங் கேட்டாலே நல்ல வைப்பு, நல்ல உற்சாகமாகறானுங்க. அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து அருமையான சாங் போட்டு கொடுத்துருக்கீங்க எனக்கு. சூப்பர் சூப்பர். அப்புறம் வந்து அண்ணன் ஜெகனண்ணன் அவர்கள் ரத்தத்தின்றது எனக்கு இங்கே உட்காந்தீங்க இப்படியே நோட் பண்ணியிருந்தேன்னா இப்போ அங்கே போயிட்டீங்க. என் ரத்தன் ஜெகனண்ணன் என்றைக்குமே சிரிச்ச முகத்தோட என்னை அன்பாக அரவணைக்கிறதுல நான் கீழே இருந்தாலும் சரி, தோன்று இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, என்றைக்கும் என்னை ஒரே மாதிரி பார்க்குறேன், ஒரே மாதிரி நேசிக்கிற ஆள் எங்கள் அண்ணன் அன்பண்ணன். அப்புறம் மூர்த்தி அண்ணன் இந்த படத்தில் நல்லா மாசாக நடிச்சிருக்கீங்க. அடுத்து மாஸ் ஹீரோனு. எனக்கு மாஸ் ஹீரோலாம் வேணாம், நல்ல மனசுள்ள ஹீரோவாக இருந்தால் போதும். ஏன்னா என் சக்தி எனக்கு தெரியும். அதனால் ஆண்டவன் வந்து இந்த அளவுக்கு வச்சுருந்தாலே எனக்கு போதும். நம்மளை நம்பி பணம் போடுற தயாரிப்பாளருக்கு நல்ல 4 காசு லாபத்தை கொடுத்தா போதும். அந்தளவுக்கு என்னை ஆண்டவன் சிந்தனை போதும். அப்புறம் வந்து என் அன்பு பங்காளி சரவண சக்தி பங்காளி, அவரோட நிறைய படம் நடிச்சிருக்கேன். அந்த வருஷத்தில் இந்த படமும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஏன்னா ஆர்டர் கட் ஆயிரும், அதுக்காக தான் இங்கிட்ட இருந்து இப்படி வரேன். இப்போ எங்கள் ஆர்ட் டைரக்டர் அண்ணன் ரொம்ப அருமையாக இந்த படத்தில் வந்து எங்கள் ஸ்பாட்டில் பார்த்தா எதையாவது தூக்கிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். அந்த அளவுக்கு இயல்பாக வந்து ரொம்ப ஏன்னா டைரக்டரோட நண்பர் அப்படின்றதுனால எந்த ஒரு ஈகம் எல்லாமே இதுனா ஆர்ட் டைரக்டர் நானாக செய்யணும், அசிஸ்டண்ட் தான் செய்யணும்லாம் கிடையாது. இல்லை, எந்த வேலையாக இருந்தாலும் இறங்கி செய்வார். அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஆர்ட் டைரக்டர். அப்புறம் வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி மாஸ்டர் முருகன் மாஸ்டர் அவர்கள் என்னை வந்து ரொம்ப அருமையாக நான் அவ்வளோ ஃபைட்டு போட்டிருக்கேன். ஆனால் வந்து எனக்கு ஒரு ஸ்டெயின் கூட தெரியல, ஒரு ஃபைட்டு பண்ண மாதிரியே தெரியல. அந்தளவுக்கு ஒரு ஒரு குழந்தைகிட்ட வேலை வாங்குற மாதிரி தான் வாங்கினார். ரொம்ப இயல்பாக வாங்கினார். சூப்பராகவும் பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணினா மாஸ்டர், ரொம்ப சூப்பர். என்னை ரொம்ப நல்லா பண்ண வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். ஆமாம். அதுக்கப்புறம் இங்கே அந்த மற்றும் எல்லாம் வந்து ஏன்னா அவங்க நிறைய பேர்த்தோட எனக்கு காம்பினேஷன்லாம் இல்லை, இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் காஸ்டியூம் டிசைனர் டோத்தி, உங்கள் வாயிலே நுழையாது உங்கள் பேர் டாங்தி. டோத்தினா வேஸ்டியா? டோரத்தி அவர்கள் காஸ்டியூம். இந்த படத்தில் வந்து நான் வழக்கம் போல் வேட்டி சட்டை தான் போட்டிருப்பேன், இருந்தாலும் அந்த டிசைன் பண்ணி கொடுத்தது இவங்க தான். இன்னைக்கு போட்டிருக்கு. ஆனால் வேட்டியும் பனியன் மட்டும் இவங்க, கீழே பேண்ட் வந்து எங்கள் வீட்டுக்காரம்மா, அவங்க செலெக்ஷன். அவங்க கோச்சுக்கான்னு சொல்ல, உண்மையில தான் சொல்கிறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு கதாநாயகி சனாஸ்கா, பெரிய டாஸ்காக இருக்குது இவங்க பேரெல்லாம் கூப்பிடுறது. சனாஸ்கா அவர்கள் ரொம்ப இயல்பாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப ஏன்னா நிறைய எனக்கு அவங்க இந்த மாடு, எனக்கு தம்பி பாலசரவணன் அவர்கள் எல்லாத்துக்கும் எங்கள் அலுவலகத்துக்கு இந்த மாடோடு தான் பெரிய டாஸ்காக இருக்கும். அதுமாதிரி வந்து அந்த பாண்டிமணிங்கிற மாடு அவங்க இன்னைக்கு கால் செட் இல்லைன்னா அவங்களும் இன்னைக்கு வந்திருப்பாங்க. அவங்க வந்து இன்னைக்கு வடமாடு மஞ்சுவரத்தில் இருக்கிறாங்க, அதனால இன்னைக்கு வர முடியல. 6ஆம் தேதி மதுரை கால் செட் கொடுத்துருக்காரு பாண்டிமணி, அதனால் அங்கே வந்துடுவார். அதனால் அங்கே வர பார்த்துக்குவோம். அதனால் எங்களுக்கு காம்பினேஷன் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. நட்டியானே சொன்ன மாதிரி இந்த இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு கதை காமிச்சிருக்கிறாங்க. சூப்பர், நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து எடிட்டர் சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. நேற்று வரையும் என் கட்டு இதை மாற்றுன்னு சொல்லிட்டு இருந்தார். நேற்று வரையும் இன்னைக்கு வரையும் அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவரோட ஒர்க்குங்க ரொம்ப சூப்பர். எங்கள் அக்கா தீபா அக்கா
எப்பவுமே அவங்க வந்து நேரில் வந்து நல்லா சிரிச்ச முகமாக இருப்பாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி படத்தில் நிறைய பக்கெட் கணக்கில் அழுவாங்க. அந்த ஏஜுக்கும் போவாங்க, இந்த ஏஜுக்கும் போவாங்க. ரொம்ப அருமைக்கா அவங்களோட சேர்ந்து பணியாற்றுறதுல ரொம்ப சந்தோஷம்க்கா. அப்புறம் அண்ணன் அங்கே இருந்தீங்களா, இங்கே இருந்தீங்களா, நட்டி அண்ணன் அவர்கள், அவரோட சேர்ந்து நான் வந்து இது முதல் படம் பணியாற்றுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய சீனியர் கேமராமேனாக இருக்கட்டும், ஆக்டராக இருக்கட்டும், என்னோட ரொம்ப ரொம்ப சீனியர். அவங்களோட எனக்கு வந்து 2 பேரும் தனித்தனியாக சண்டை போட்டு 2 பேரும் ஒன்றா சண்டை போட்டுக்கிற மாதிரி சீக்வன்ஸு. எனக்கா பயமாக இருக்குது, ஐயோ அண்ணன் கூட போடுறா அப்படின்ட்டு. அது மழை வேறு பண்ணோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தட்டி கொடுத்து உற்சாகமாக வேலை வாங்கினார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நீ வாட்டில் அடிக்கணுமா அடி, என்ன வேணுமோ பண்ணி, மிதிக்கணுமா மிதி அப்படின்னு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. ரொம்ப வந்து ரொம்ப நன்றினே. எந்த ஒரு இதுவும் இது பண்ணாமே ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. அவர் வந்து ஒரு இசைக்கலா ரசிகன்னு கூட சொல்லலாம். நிறைய சாங்ஸ் கேட்கறதுல ரொம்ப அவர் என்ன சாங்கு, பழைய சாங்லேருந்து இந்த சாங்காக என்ன சாங் கேட்டாலும் அது வந்து பாடக்கூடியவர். சூப்பர். அவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சதில் ரொம்ப நன்றினே. அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் சார் பிரசன்னா அவர்கள் ரொம்ப வந்து ஒரு ஜாலியான டைப்பு. என்னப்பா அவரெல்லாம் எடுத்துட்டு வர அந்த ரேஞ்சிலே தான் இருப்பார். அப்படியே உட்காந்து காதில் ஒன்று மாட்டிக்குவாங்க. ஒரு 5-6 பேர் இருக்காங்க அவங்க செட்டு, இந்த அசிஸ்டண்ட்டு, போக்குவரத்து, கேமரான்ட்டு ஒரு 5-6 பேர் இந்த காதில் ஒன்று மாட்டிக்கிட்டு மைக்கில் ஒன்று பேசுவாங்கள்ல, இவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க. ஆனால் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த இந்த ஷாட்டு முடிச்சிச்சுன்னா அடுத்த ஷாட்டுக்கு லைட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி நடக்குதுன்னு தெரில. ஆனால் என்னடா அப்படியே பார்த்தா இங்கே பேசுறது 6 பேர்த்துக்கும் கேட்கும் போல இருக்கு அப்படின்ட்டு நான் போய் ஒருத்தர் அசிஸ்டன்ட் இருந்து பிடிங்கி என் காதில் வாங்கி மாட்டிக்கிட்டு என்ன பேசுறேன்னு பார்த்தா நல்ல பொன்மொழிகளாக கேட்டுச்சு 2. ஏய் என்னடா பையன்ட்டு கொடுத்துட்டேன். அவன் இன்னொருத்தவங்கள விமலன் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னா, ஏய் அப்படியே அப்படின்னு பக்கத்தில் வந்தார். ஏப்பா அப்படிதான் பேசிக்குவீங்களா? ஐயா இல்லைன்னா ஜாலியாக பேசிக்குவோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க 6 பேரும் ஃப்ரெண்ட்ஸு போல இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி பேசினதுக்குலாம் வேலை விட்டு ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு பேசினாரு. அது அப்படிதான் பிடிக்க வாங்கி வச்சேன். அதுலேருந்து அதை தொடரதே இல்லை நான். அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணார், சிரிச்சுட்டு இருந்தார். படம் பார்த்தேன். ரொம்ப ஒளிப்பதிவு ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது எங்களை மனுஷங்களை வச்சு கூட ஒளிப்பதிவு பண்ணிடலாம். நம்ம பாண்டிமணி அந்த மாடை அவங்கள வச்சு ஒளிப்பதிவு பண்ணுறது வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல நிற்க சொன்னாலும் நிற்க மாட்டோம். அது வந்து இங்கே நிற்க சொன்னால் அங்கே போய் நிற்கும். அதெல்லாம் சேர்த்து கரெக்டாக அது மூடுக்கு ஒளிப்பதிவு செஞ்சுருக்கிறாரு. ரொம்ப அந்த வடமாடு அந்த மேட்ச் எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக படம் முடிச்சிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் மாஸ்டர், அந்த பாண்டிமணி சாங்கை வந்து இவர் தான் கோரியோகிராஃப் பண்ணார். அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பாட்டு தினேஷ் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பாட்டு தீனா மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. அப்புறம் இன்னைக்கு வந்து இந்த விழாவுக்கு வர முடியாத ஒரு பாலசரவணன் தம்பி, அவங்க வந்து இன்னைக்கு வர முடியல, தாய் கிழவி ரிலீஸ்னால அங்கே மதுரைக்கு போயிருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு வர முடியல. அவருக்கும் இந்த படத்தில் வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து டைரக்டர் சொல்லணுமா, அப்புறம் ப்ரொடியூசரை சொல்லணுமா? ப்ரொடியூசர் படத்தோட தயாரிப்பாளர் வந்து ராஜசேகர் அண்ணன். எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ஒரு குடும்பமாக, யார்கிட்ட படம்னாலும் குடும்பமாக தான் போல இருக்காரு. இப்போ நிறைய குடும்பத்தை சம்பாதிச்சிருக்காரு சினிமாவில். அண்ணன் ராஜசேகர் அண்ணனுக்கு அவரை பற்றி ஒன்று சொல்லணும்னா, அதான் எல்லாரும் உணவு சொல்லிட்டாங்க. நான் ஒரு உண்மை சம்பவம் என்னென்னா, நான் வந்து நம்ம ரோபோ சங்கர் மாமா அவங்க வந்து மறைவுக்கு என்னால் வர முடியல. ஏன்னா அன்னைக்கு வந்து நான் வந்து குற்றாலத்தில் வடம் படப்பிடிப்பில் தான் இருந்தேன். அது கிரவுண்ட் சீனும் பெரிய பொருட்செலவு பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு முதல் நாள் இரவு தான் வந்து இந்த மாதிரி தகவல் சொன்னாங்க. நான் போய் டைரக்டர்கிட்ட சொன்னேன், எப்படி விட மாட்டாங்கன்னு தெரியும், இருந்தாலும் கேட்டு பார்ப்போம், விட்டாங்கன்னா சந்தோஷம் அப்படின்ட்டு. அந்த மாதிரிங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சு, அப்படியே விட்டிங்கன்னா காலைல பிள்ளைகிட்ட பிடிச்சிட்டு போய் அங்கே போய் பார்த்துட்டு ஈவினிங்கே நைட்டே போயிட்டு காலைல பார்த்துட்டு மத்தியானம் வந்துடுறேங்க அப்படின்னா, அப்படியா அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே எவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 1000 பேர் இருக்காங்க. அந்த மாடு செட்டப்பு, மாடுபிடி வீரர்கள், அவ்வளோ மாடு சிவகங்கையிலேருந்து வந்து இறக்கிருக்கிறாங்க. அவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், இவ்வளோ இது கிட்டத்தட்ட ஒரு 12-13 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் இல்லைன்னா அன்னைக்கு அவ்வளோ காலி. அந்த இருக்கும்போது நமக்கும் ஒரு கேட்கல, இருந்தாலும் கேட்டு பார்க்கலான்ட்டு வேறு ஏதாவது சீன் இருக்கான்னு பார்த்தா வேறு எந்த சீனும் இல்லை. அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்த நாள் ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணி வர முடியாத சூழல். அதனால என் மனைவியை அனுப்பிச்சி விட்டு சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா ரைட்டு ஓகேன்ட்டு பார்த்துக்கிட்டு அன்றைக்கி அவரும் இருந்தார். சரி அனுப்ப முடியலன்னு பார்த்தா அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாரு, ஈவினிங் எல்லாத்தையும் இது பண்ணி கூப்பிட்டு டோட்டல் யூனிட்டை கூப்பிட்டு அவருக்கு வந்து ரோபோ அவர்களுக்கு ஒரு பெரிய ஃப்ளக்ஸ் அடித்து கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு பெரிய ஃப்ளக்ஸ் அடித்து அங்கே வச்சு
டோட்டல் யூனிட்டையும் கூப்பிட்டு மௌன அஞ்சலி செலுத்தி அன்னைக்கு வந்து அங்கே அந்த ஊர் கிராமத்தில் இருக்க எல்லாத்துக்கும் 500 புடவை எல்லாருக்கும் அவரோட ஞாபகார்த்தமாக கொடுத்து, அப்புறம் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக 2000 மரக்கன்றுகள் ரோபோசங்க மாமா அவர்களோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு 2000 மரக்கன்றுகள் அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு வாரத்தில் ஊனிட்டாங்க. அன்னைக்கு வந்து ஊனை வச்சு ஆரம்பித்து ஒரு வாரத்தில் மரக்கன்று 2000 மரக்கன்று ஊனி 500 புடவை கொடுத்தாரு. அதை வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து அவர் ஆத்மா சாந்தி அடை எனக்கு அன்னைக்கு இங்கே வராத ஒரு இதை அன்னைக்கு அங்கே போக்கிட்டாரு. அதுக்கு ரொம்ப நன்றி. மற்றபடி அந்த மனசுக்காகவும் ரொம்ப கதையை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சு பெரிய பெரிய இந்த நிறுவனம் மாசாணி அம்மன் இந்த நிறுவனம் நிறைய வெற்றி படங்களை கொடுக்கணும். அதுமாரி நம்ம அண்ணன் இமான் அண்ணன் வந்து டிஐ சவுண்ட் ஃபேக்ட்ரி தொடங்கியிருக்கீங்க. அதுவும் பெரிய பெரிய நிறுவனமும் வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து டைரக்டர் கேந்திரன் சார் இந்த கதையை சொன்னார். கதை நல்லா இருந்தது, ஆனால் எடுப்பாரான்ற எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா சொன்ன மாதிரி எடுக்குமாறா, என்னன்னா இதில் வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான், ஆனால் இது கதை உள்ள கமர்ஷியல் படம். கதைன்னா ஒரு 4-5 கதை உள்ள கமர்ஷியல் படம் அப்படியே இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லி கிளைமேக்ஸில் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணுமா, அது பெரிய இது. என்னடா இது எடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தா ஷூட்டிங்கில் எடுத்துக்கிட்டு தான் இருந்தார். ஆனாலும் எனக்கு நம்பிக்கையெல்லாம் போயிட்டே இருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக தான் போகுது. அப்புறம் டப்பிங் பேசினா எல்லாம் போகுது. முந்தானது படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் திருப்தியாக இருந்தது. ஏன்னா அதுவரை எனக்கு திருப்தியே இல்லை. அதனால் வந்து படம் பார்த்தேன். அவர் சொன்னதை கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டாரு. அண்ணனோட விஷயம் ரொம்ப இதாக இருக்குது. இது இனிமேல் வந்து இந்த படம் வந்து மீடியாக்களாக நீங்கள் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் இவ்வளோ நேரம் காத்திருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வந்து எல்லாருமே இயக்குனர் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. கேந்திரன் சார், யூ ஷுட் டெல் மீ, இத்தனை பேரோட ஒர்க் பண்ண அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை தாண்டி வடம் இது உங்களுடைய பெரிய கனவு. ஸோ மார்ச் 6ஆம் தேதி மக்கள் எல்லாரும் பார்க்க போறாங்க. ஸோ நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஓவர் டு தி டைரக்டர். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் எனக்கு ஆடுற பேச வராது, நான் அப்படி பேசுகிறேன். இதில் வந்து நான் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். ஒவ்வொருத்தராக எனக்கு பேர் சொல்ல வராது. இந்த கதை ஃபைனல் ஆன உடனே, ஏன்னா என் முதலாளியை பற்றி நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு பேசிக்கலாம், நான் கடைசியாக சொல்கிறேன். முதல்ல இந்த கதை ரெடியான உடனே இமான் சார் தான் இந்த கதைக்கு இமான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இமான் சார் போய் சந்தித்து அவர் என்றைக்கு ஓகேன்னு சொன்னாரோ அன்றைக்கி இந்த படம் எனக்கு தெரியும் ஹிட்டு அப்படின்னு. அடுத்ததாக தேங்க்ஸ் சார், நன்றி சார். அடுத்து விமல் சார், இந்த படம் அவர் வந்து அடுத்ததாக நான் அவரை சந்தித்து பேசினேன், கதை கேட்டார். ரொம்ப அதாவது ஒரு ஹீரோ அப்படின்னு தான் ஃபஸ்ட் மீட் பண்ணேன். ஆனால் அந்த 10 நிமிஷத்துலேயே ரொம்ப இயல்பாக இப்படிலாம் இருக்க முடியுமா, இப்படிலாம் இருப்பாங்களா, ஏன்னா நான் நிறையா பார்த்துருக்கோம்ல இந்த 20 வருஷத்தில். ஆனால் முதல் முறை சந்திப்புலேயே அவ்வளோ அழகாக விமல் சார் வந்தவுடனே அடுத்து சக்ஸஸ். அடுத்ததாக நட்டி சார், சார்கிட்ட வந்து கதை சொன்னேன். கதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்டார். அவர் கேட்டு முடிச்சுட்டு அவர் ரொம்ப ஸ்பீடாக பேசுவார், அதான் அழகாக இருக்கும். அவரோட ஸ்டைல் எல்லாமே நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரியே ஞாபகப்படுத்தும். டக்குன்னு இதை நான் சொன்னது அப்படியே எடுத்துருவீங்களே அப்படின்னு. சத்தியமாக அப்படியே எடுப்பேன் சார், ஓகே பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து அப்படி ஹீரோயினி, இந்த படத்தில் ஹீரோயினி சொல்லியாகணும். நிறையா தேடிக்கிட்டே இருந்தோம், நிறையா பேரை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரே ஒரு சின்ன ஸ்டேட்டஸில் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். அந்த ஃபோட்டோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு, யோசிக்கவே இல்லை. அப்படி உள்ளே வந்த நம்ம ஹீரோயினிக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்துல நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, அது கன்ஃபார்மாக நல்ல ஒரு இடத்துல இருப்பாங்க. அடுத்து கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர், நான் யாராவது விட்டால் சாரி. அப்புறம் மூர்த்தி அண்ணன், ஜெகன் அண்ணா, எடிட்டர் சார்
எனக்கு அப்புறம் இந்த டான்ஸ் மாஸ்டர் இங்கே இப்போ சார் வந்திருக்காரு, தீனா மாஸ்டர் வரல, தினேஷ் மாஸ்டர் கொஞ்சம் வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை டெக்னீஷியன், அப்புறம் முக்கியமாக என்னோடய உதவியாளர்கள் ஒருத்தரையும் காணோம். எங்கே நிற்கிறாங்கன்னே தெரியல இருட்டில். ஏய் இங்கே வாங்கடா. என்னுடைய உதவியாளர்கள் எங்கப்பா? ராஜதுரை எங்கே இருக்கான்? இல்லை, அவனுக்கு ஒரு வேலை கொடுத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வேலை எங்கே வேலை இருக்கோ அங்கே தான் இருக்கான். அவன் இதுக்கு போயிட்டான், ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கரெக்ஷனுக்கு. அதனால் இந்த படத்தில் வேலை பார்த்த என் உதவியாளர் அனைவருக்கும் நன்றி. என் தயாரிப்பாளர், அதாவது ஒரு கதை எடுக்கலாம், இவ்வளோ பேரை உருவாக்கலாம், எத்தனை பேரை வேணாலும் நம்ம கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் அதுக்கெல்லாம் சினிமாவில் ஒரு தயாரிப்பாளர் வேணும். அந்த தயாரிப்பாளர் முதல்ல நம்மளை புரிஞ்சுக்கிட்டு அந்த கதையை நேசிக்கிற ஒருத்தராக இருக்கணும். அந்த வகையில் எனக்கு கிடைச்ச என் முதலாளி மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இருந்தால் தமிழ் சினிமாவில் என்னைய மாதிரி ஜெயிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிற எத்தனையோ இளைஞர்னு சொல்லிட்டு நினைக்காதே, இளைஞர் தான், என்னை மாதிரி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நிறையா உதவி இயக்குனர்கள், நிறைய பேர் இருக்காங்க. இந்த தெருவில் எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி ஆசை கனவுமா சுமந்துக்கிட்டு இருக்கிற அத்தனை உதவி இயக்குனருக்கும் இதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சா அவங்க ஜெயிச்சிருவாங்க. அந்த வகையில் எனது முதலாளிக்கு நன்றி. என் முதலாளி அவர் ஒரு தனி ஆள்லாம் கிடையாது. அப்படின்னா அவர் ஒரு தோப்பு தான், தனியாகவே இருக்க மாட்டார். அவருக்கு ஒரு 10 பேர் கூட இருக்கணும், ஒரு 10 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். எங்கேயாவது அவரோட பார்ட்னர்ஸ்லாம் இங்கே கீழே உட்காந்துருக்காங்க. நிறையா அவர் பேர் நிறையா சொல்லணும். ஏதாவது விட்டுட்டேன்னா யாராவது சங்கடப்பட்டுறக்கூடாது. அதோட என் முதலாளியோட அத்தனை கிளைகளுக்கும் நன்றி. யாரையும் நான் விட்டுறல, அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். அவர் என்னென்னா ஒரு படத்தை ஒரு கதை கேட்டுட்டு என்னையே திடீர்னு ஒரு இடத்துக்கு வர சொல்லி ஃபுல்லாக பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு. ஃபுல் கட்டிடுவோம். சரி சும்மா தானே வந்திருக்கோம் அப்படின்னு டக்குன்னு பார்த்தா ஒரு ஹாலை ஓப்பன் பண்ணுவார். ஒரு 5 பேர் உட்காந்துருப்பாங்க. என்னன்னு கேட்டால், சார் வாத்தியார கதை சொல்லுங்க பாரு. ஃபுல் பிரியாணி போட்டுட்டு 2.5 மணி நேரம் கதை சொல்லுங்க, ஃபுல் கதையை கேட்பார். அன்னைக்கு கதை கேட்க ஆரம்பிச்சது தான் ஷூட்டிங்லேருந்து, எடிட்டிங்லேருந்து, டப்பிங்லேருந்து என் கூட இந்த மேடை வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட அவர் பிரிஞ்சதில்லை. எனக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கே தெரியாது, அவருக்கு தெரியும். நான் என்ன சாப்பிடுவேன், நான் லைட்டாக இருமுனா பக்கத்தில் நிற்பார். இப்படி ஒரு முதலாளி கிடைச்சா நம்ம எந்த தூரத்துக்கு வேணாலும் போகலாம். இப்படி ஒரு நட்பு கிடைச்சா எந்த சிகரத்தையும் தொடலாம். அந்த வகையில் எனது முதலாளிக்கு நன்றி. ஓகே, மற்றபடி எல்லாம் பேசிட்டுன்னு நினைக்கிறேன். எதையாவது விட்டுருந்தா. அப்புறம் இந்த படத்தில் நடித்த இங்கே மேடையில் இல்லாட்ட கூட அவங்க இந்த படத்தில் என் இதயத்தில் எப்போவுமே அவங்களுக்கு இடம் இருக்குது. நல்லா நடிச்சிருக்கீங்க, சூப்பர். இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் நடித்த சின்ன சின்ன கேரக்டர்லாம் கிடையாது. என்னை பொறுத்தளவில் இந்த படத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் ஹீரோயினி தான், எல்லோரும் ஹீரோ தான். அதை தாண்டி இந்த படத்தில் விமல் சார் அவரோட எங்கேயுமே பிரியாமல் வந்த, இந்த படத்தில் அதுக்கு பேர் பாண்டிமுனி, ஆனால் அவன் சோழன். அவனுக்கு ரொம்ப பங்கு இருக்குது இந்த படத்தில். அதாவது ஆக்ஷன் சொன்னால் நடிப்பான். ஏன்னா அதை மாடுன்னு சொல்லக்கூட மனசு வரல. ஏன்னா அது அவ்வளோ ஜென்னினாக அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. விமல் சார் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் சார். எப்போவுமே உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த படம் நிறையா அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது விமல் சார் வந்த உடனே அந்த படம் மூவ் ஆச்சு. ஏன்னா அது வரைக்கும் பல இடங்கள் போய் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. விமல் சார் வந்த ஒரே நாள் அன்னைக்குலேருந்து வேலை நிற்கவே இல்லை. இன்றைக்கி இந்த வர்ற வரைக்கும் அவரோட நிறையா என்ன சில விஷயம்லாம் சொல்லக்கூடாதும்பார், ரொம்ப தன்னடக்கமானவர். அதனால் அவரை நான் எதுவுமே சொல்லலை. நேற்று ஒரு விஷயம் அவர் கஷ்டப்பட்டதை சொன்னால், ஏங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டே அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம சொல்லி தான் ஆகணும். இந்த படம் எல்லோரும் சொல்கிறாங்களே 40 நாளில் முடிஞ்சு 35 நாள், அது ஒரு ஹீரோ நினச்சா தான் முடிக்க முடியும். ஒரு டயட் நினச்சா முடிக்க முடியாது. நம்ம பிளான் பண்ணால் அவங்க அதுக்கு ஒத்துழைக்கணும். எந்த சூழ்நிலையும்
ஒரு நாள் கூட அவர் வந்து சோர்ந்து போகாமல் எல்லா டெக்னீஷியனும் ஒற்றுமையாக இருந்ததுனால தான் அந்த படம் எடுக்க முடிஞ்சுச்சு. அதனால் மீண்டும் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மார்ச் 6ஆம் தேதி தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். நான் அந்த படத்தை பற்றி எதுவுமே பேசலை, ஏன்னா அதை நான் பேசக்கூடாது. இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பேசுவீங்கன்னு மிகப்பெரிய நம்பிக்கையோட எல்லாம் அல்ல முருகனையும் மாசாணியும் வடிவெற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாசாணி பிக்சர்ஸ் ராஜசேகர் அவர்களுடைய தயாரிப்புல, கேந்திரன் அவர்களுடைய இயக்கத்துல, டி இமான் அவர்களுடைய மியூசிக்ல, விமல் அவர்கள் மற்றும் நட்டி அவர்கள் நடித்திருக்கக்கூடிய வடம் திரைப்படத்தினுடைய ஜூக் பாக்ஸிங் அன்வீல் பண்ண போறோம்.